வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழை. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள தொடர் வெள்ளப்பெருக்கு. 2500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெல், வாழை பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். திருச்சியில் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்கள். அதிகாரிகள் நேரில் வந்து பார்க்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளுடன் நடைபெற்ற 9வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து பிடிவாதம். உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை. விவசாய சங்கங்கள் மீண்டும் திட்டவட்டம். வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் வரை காங்கிரஸ் ஓயாது. ராகுல் காந்தி உறுதி. பஞ்சாப் மாநில ஆளுநர் மாளிகையை நோக்கி காங்கிரசார் பேரணி. தண்ணீர் பீய்ச்சி விரட்டியடித்த போலீசார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடக்கம். காணொலி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். கொரோனா தடுப்பூசியை யார் யாருக்கு போடலாம் என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் மேலும் 621 பேருக்கு கொரோனா தொற்று. சுகாதாரத்துறை தகவல். தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற ஒற்றை யானை. கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் பலத்த காயம். பவானி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய இளைஞர்கள் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பார்வையாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என அறிவிப்பு. தமாக மூத்த தலைவர் ஞானதேசிகன் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி. இன்று மாலை உடல் தகனம். வாட்ஸ்அப்பின் பிரைவசி அப்டேட் திட்டம் ஒத்திவைப்பு. பயனாளர்களிடம் எழுந்த எதிர்ப்பினால் அந்நிறுவனம் நடவடிக்கை. பறவை காய்ச்சல் எதிரொலி. இந்தியாவிலிருந்து கோழி இறைச்சி மற்றும் முட்டை இறக்குமதிக்கு வங்காளதேசம் தடை. ரஷ்யாவிடமிருந்து S-400 ரக ஏவுகணை தடுப்பு ஆயுதத்தை வாங்கினால் பொருளாதார தடை விதிக்க நேரிடும். இந்தியாவிற்கு அமெரிக்கா மிரட்டல்.
ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதியையொட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, திருச்சி, கரூர், நாமக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடனும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படுகிறது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மழை நீரில் மிதக்கின்றன. விளை நிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தமிழக கடலோர பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் விடாது மழை கொட்டி தீர்க்கிறது. ஜனவரி மாதத்தில் வரலாறு காணாத வகையில் அடைமழையாக பெய்வதால் முக்கிய அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகள் நிரம்பி உபரி நீர் தாமிரபரணியில் திறக்கப்பட்டது. இதனால் கடந்த 12ஆம் தேதி முதல் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் நெல்லை, பாளையங்கோட்டை இணைக்கும் சுலோச்சனா முதலியார் ஆற்று பாலத்தில் வெள்ளப்பெருக்கை பார்வையிட குவிந்த பொதுமக்கள் செல்போன்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எங்கேயுமே ஆக்கிரமிப்பு அதிகமாக இல்லாத காரணத்தினால தண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. எந்த விதமான இடைஞ்சலோ மக்களுக்கு ஒரு சிரமமோ இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. தாமிரபரணி பெருக்கெடுத்து ஓடுறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நல்ல மழை பெஞ்சு தாமிரபரணியில் வெள்ளம் வந்தால் திருநெல்வேலி மக்களாகிய எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தரும். இங்கே எங்கள் ஊரில் கொஞ்சம் ரொம்ப நாளாக நல்லா கனமழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வெள்ளம் ரொம்ப போகுது, வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ நாங்கள் எல்லோரும் திருநெல்வேலியில் எல்லோரும் இங்கே பார்க்க வந்திருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை. இப்போ தான் இந்த வருஷம் தான் அந்த மாதிரி ரொம்ப வெள்ளம் போகிறது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி தண்ணி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது பார்க்கவே ரொம்ப இது பார்க்குறதுக்காக தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். தூத்துக்குடியில் 30க்கும் மேற்பட்ட பகுதிகள் தீவுகளாக மாறியுள்ளன. முத்தம்பாள் காலனி, ராம்நகர் போன்ற இடங்களில் சுமார் 1500 வீடுகளை இடுப்பளவு உயரத்திற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீடுகளை காலி செய்துள்ளனர். இதனிடையே தேங்கி கிடக்கும் மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் எட்டயபுரம் சாலையில் சுமார் 3 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ள போக முடியல, தண்ணி இடுப்புக்கு மேல இருக்குது, கரண்டும் இல்ல. சின்ன குழந்தைங்களுக்கு காய்ச்சல், பூச்சிப்பட்டை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. செப்டிக் டேங்க் தண்ணி ஃபுல்லா கலந்துருச்சு. அவ்வளவு ஃபுல்லா பாசியா படிஞ்சிருக்குது. இது இப்ப நடக்கிறது இல்ல, இது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் எங்களுக்கு தீர்வு இல்லாம நாங்க இந்த இடத்த விட்டு நவள மாட்டோம். ராம்நகர், ரகுமத் நகர், முத்தமகல்ல எல்லாமே தண்ணிக்குள்ள கிடக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மருந்து மாத்திரையோ, ஒரு சின்ன பிள்ளைங்க பிரசவத்துக்கோ, ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஒரு பிள்ளைய கூட கூட்டு வர முடியல. இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி கிடக்குது. தண்ணியோட எந்த மக்கள் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போயிட்டு வர முடியல. ஒரு நைட் நேரம் அங்க போய் பாருங்க தண்ணியை. மெயின் ரோட்லயும் தண்ணி, ஒரு இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதாவது இதுக்கு ஒரு வழி பாடுன்னு சொல்லுங்க, அப்பதான் நாவலும். வருஷம் இதே இதுதான். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடம்பாக்குளம் நிரம்பி மறுகால் பாய்ந்ததால் குரும்பூர், அங்கமங்கலம் என சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெல், வாழை பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதனால் செய்வதறியாத விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நட்டு 1 மாசத்துலேருந்து 10 நாள் வரை ஆயிருக்கு நட்டுருக்கோம். ஆனால் ஒரு பகுதி வளர்ந்த பயிர் கொஞ்சம் நிற்குது. மற்றதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி நட்ட பயிர் கூட எல்லாமே அழிகா போச்சு. அது எதுவுமே எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அரசாங்கம் கவனித்து எடுத்து ஒரு ஏக்கருக்கு 25,000, வாழைக்கு 70,000 கொடுத்தா தான் நாங்கள் விவசாயிகள் வாழ முடியும். எங்களை வாங்கிய கடனை அடைக்க முடியும், பயிர் கடனை அடைக்க முடியும், நகை கடனை அடைக்க முடியும். அரசாங்கம் நகை கடையும் பயிர் கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்யணும். எங்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும்.
உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சல்மான். சல்மான், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. எத்தனை காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கின்றனர்? வணக்கம் ஸ்ரீதர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக காலை 8 மணிக்காக தொடங்க உள்ளது. தற்பொழுதே இந்த ஜல்லிக்கட்டு களமானது உற்சாகமாக காண தொடங்கியுள்ளது. குறிப்பாக தற்பொழுது இந்த நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது வாடிவாசல் பகுதியில் இருக்கிறோம். வாடிவாசல் பகுதியை பொறுத்த மட்டிலும் தற்பொழுதே காளைகள் தயாராக நிற்கின்றன. போட்டியில் களமாடுவதற்காக காளைகள் தயாராக இருக்கின்றன. இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் 655 மாடுபிடி வீரர்களும் 700 காளைகளும் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் முக்கிய பிரமுகர்கள் இந்த போட்டிக்கு பார்வையிட வருவதால் 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதே போன்று இந்த போட்டியில் ஏற்கனவே விளையாடக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனையானது செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னாக இன்று காலை தற்பொழுது அவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாக ஒவ்வொருவராக வரிசையாக அனுமதிக்கப்படுவார்கள். இதே போன்று ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இந்த பகுதியில் ஒவ்வொரு கால்நடைத்துறை மட்டுமல்லாமல் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 2000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் நேரில் வந்து காளை சேகரிக்கும் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு களம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர். தற்பொழுது இந்த போட்டியை காண்பதற்காக மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தர தொடங்கியுள்ளனர். தற்பொழுது அவர்கள் அதிகாலை நள்ளிரவு முதலே காத்திருந்து இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக வருகை தந்து தற்பொழுது அவர்கள் அந்த பார்வையாளருக்கான பகுதிகளில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஒவ்வொரு பார்வையாளர்களும் முகக்கவசம் அணிந்து வந்தால் மட்டுமே அவர்களுக்கான அனுமதியானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த வாடிவாசல் மற்றும் முக்கிய பிரமுகர் அமரக்கூடிய பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வரக்கூடிய ஒவ்வொரு காளைகளுமே தங்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய உற்சாகமாக விளையாடக்கூடிய காளைகளாக இருக்கும் என்பதால் போட்டியில் அந்த உற்சாகம் பஞ்சம் இருக்காது என்பதை குறிப்பிடத்தக்கது. நன்றி. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம் ஓலையூர் கிராமத்தில் மழைநீர் வடியாமல் நீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்களை இதுவரை எந்தவொரு அதிகாரிகளும் நேரில் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனது 5.5 ஏக்கர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. எல்லாமே இந்த மழை பெஞ்சதுனால அறுவடை பண்ண முடியாமல் கீழே சாஞ்சு முளைச்சி போயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா நெல்லுமே முளைச்சி போச்சு. இது அறுத்து எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு செலவாகும். ஏற்கனவே இது 32,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஏக்கருக்கு. எல்லாமே பயனற்று போயிடுச்சு. வங்கிகளில் வாங்கின கடனையும் கட்ட முடியாது. அரசு இதுக்கு உரிய நிவாரண இழப்பீடு வழங்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் 5 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த திருப்பு புரட்டாசி 1ஆம் தேதியிலே நட்டோம். நல்லா வெள்ளாமைலாம் நல்லா இருந்துச்சு. இது திருப்பு மழை பெஞ்சு எங்கள் வெள்ளாமை வாழ்வாதாரத்தை அழிச்சிருச்சுங்க. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து தத்துக்க நடவடிக்கை எடுத்து ஏதாச்சும் இழப்பீடு தந்தால் நாங்கள் கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் முன்னேற நல்ல ஒரு வழி பிறகுங்க. ஏக்கருக்கு ரூபாய் 50,000 நிவாரண நிதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நடத்திய 9வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் டெல்லியில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி வருகின்றனர். கனமழை, கடும் குளிர் போன்றவற்றை பொருட்படுத்தாமல் 50 நாட்களுக்கும் மேலாக நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்ற பல விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். எனினும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு மறுக்கிறது. இதற்கிடையே வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஆராய 4 பேர் அடங்கிய குழுவையும் அமைத்தது. இந்த குழுவிலிருந்து பூபந்தர் சிங் மான் என்பவரும் விலகிவிட்டார்.
வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்திய 8 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நேற்று 9வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதிலும் எந்த முடிவும் எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ள நிலையில் மத்திய அரசு தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து வருகிறது. உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். திருத்தப்பட்ட புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் ஏறத்தாழ 2 மாதங்களாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு இதுவரை 9 கட்டங்களாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாய சங்க நிர்வாகி ராகேஷ் திகாயத், குறைந்தபட்ச ஆதார விலைக்கு உத்தரவாதம் மற்றும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற எங்களின் கோரிக்கைகள் அப்படியே உள்ளன. எனவே உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் அம்மாநில ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தண்ணீர் பீய்ச்சி விரட்டியடித்தனர். மேலும் பேரணியில் ஈடுபட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். விவசாயிகளை அழிக்கவே வேளாண் சட்டங்களை மோடி அரசு இயற்றியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாரதிய ஜனதா அரசின் திருத்தப்பட்ட வேளாண் சட்டங்களை கண்டித்து டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் மாளிகையை நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் பேரணி நடத்தினர். இந்த பேரணிக்கு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி, வேளாண் சட்டங்களை மோடி அரசு திரும்பப் பெறும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்றும், விவசாயிகள் நலனுக்காக வேளாண் சட்டங்கள் இயற்றப்படவில்லை என்றும், அவர்களை அழிப்பதற்காகவே இத்தகைய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவின் ஒரு சில நண்பர்களுக்காக விவசாயிகளின் உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாகவும், விவசாயிகளை பிரதமர் மோடி மதிப்பதில்லை என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கப்படுகிறது. பிரதமர் திரு மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணி நாட்டில் முடுக்கிவிடப்பட்டதுடன் பிற நாடுகள் கண்டுபிடித்த தடுப்பூசிகளை இந்தியாவில் தயாரிக்கும் பணியும் வேகமெடுத்தது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலுடன் இணைந்து கோவாக்சின் தடுப்பூசியை உருவாக்கியது. அதேபோல் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனகா மருந்து நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய தடுப்பூசியை புனேயைச் சேர்ந்த சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு என்ற பெயரில் தயாரித்துள்ளது. பல்வேறு கட்ட வெற்றிகரமான பரிசோதனைக்கு பின் இந்த தடுப்பூசிகளின் அவசர பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி போடும் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 3006 மையங்களில் தடுப்பூசி போடும் பணி தொடங்க உள்ளது. முதல் நாளில் ஒரு முகாமுக்கு 100 சுகாதார பணியாளர்கள் வீதம் ஏறக்குறைய 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 160 இடங்களில் கொரோனா தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. சென்னையில் 12 மையங்கள், சேலத்தில் 7 மையங்கள், மதுரை, திருச்சியில் தலா 5 மையங்கள், கோவையில் 4 மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. தடுப்பூசி போடும் முகாமில் முதல் கட்டமாக 3 கோடி சுகாதார பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. கொரோனா தடுப்பூசி யாருக்கு போடலாம், யாருக்கு போடக்கூடாது என்பதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி போட வேண்டும். 1 டோஸ் தடுப்பு மருந்து கொடுத்தால் அதன் பிறகு 14 நாட்கள் கழித்தே அடுத்த டோஸ் கொடுக்க வேண்டும். முதல் டோஸில் எந்த வகை தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டதோ அதே தடுப்பு மருந்துதான் 2வது டோஸிலும் கொடுக்கப்பட வேண்டும். தடுப்பு மருந்துகளை மாற்றி கொடுத்துவிடக்கூடாது. குறிப்பிட்ட மருந்துகள், உணவுப் பொருட்கள், தடுப்பு மருந்துகள் அல்லது ஊசி மருந்துகளால் ஒவ்வாமை ஏற்படக்கூடியவர்கள் கொரோனா தடுப்பு மருந்து முதல் டோஸின் போது
ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடக்கூடாது. கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடக்கூடாது. கொரோனா தொற்று அறிகுறிகள் உள்ளவர்கள், பிளாஸ்மா சிகிச்சை பெற்றவர்கள், நோயால் உடல்நலம் குன்றி மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்கும் தடுப்பூசி போடக்கூடாது. இந்தியாவில் கடந்த 7 நாட்களாக 10 லட்சம் பேரில் சராசரியாக 87 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு குறைவான எண்ணிக்கையிலேயே பாதிப்பு எண்ணிக்கை இருப்பதால் இந்தியாவின் ஒருநாள் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20,000க்கும் கீழே தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த வகையில் 10 லட்சம் பேரில் வெறும் 87 பேர் மட்டுமே கடந்த 7 நாட்களாக சராசரியாக தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் திடீரென கோபமடைந்து உரத்த குரலில் பேசும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பீகார் மாநிலம் பாட்னாவில் இண்டிகோ விமான நிறுவன மேலாளர் ரூபேஷ் சிங் என்பவர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். முதல்வர் இல்லத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சம்பவ இடம் உள்ளது. சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டதாக எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியான பாஜகவும் போர்க்கொடி தூக்கி இருப்பதால் நிதிஷ்குமாருக்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் முதல்வர் நிதிஷ்குமார் கோபத்தை வெளிப்படுத்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.